கமலஹாசன் டிவியை உடைச்சாரா இல்லையா சொல்லுங்கள், ஏன் உடைச்சாரு? அந்த கலைஞரின் மகனாக நான் அப்படின்னு வந்தோன்னா அப்படியே பார்ப்பாரு, கடுப்பாகி மீசையை முறுக்கிட்டு இவரு டார்ச்சை வச்சு இவர் வாங்கின டிவியை உடைச்சார். எங்கே வந்து நின்னார்? திராவிடம் பெரியார்னு தூக்கிட்டு வரும்பொழுது பெரியாரை போட்டு சாத்தினா தான் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் பெரியாருடைய விஷயங்களை அவர் பேசுகிறார். அப்போ அதே விஜயகாந்த் 2011 என்ன பண்ணார்? எப்போவுமே தண்ணி அடிச்சிடும். ஏன்னா இவங்க யாரும் தண்ணி வடிவேலை வச்சு பேச வச்சாங்களா இல்லையா? வடிவேல்லாம் அந்த மது பக்கமே போக மாட்டார். மது அப்படின்னு எழுந்தா கூட அவருக்கு பிடிக்காது. மதுன்னு பேர் வச்சுட்டு வந்தால் கூட நீ பேரை மாற்றினுவார். அந்த அளவுக்கு எதிரானவரா வடிவேலு? ஃபுல் பாட்டில் கொடுத்தாலும் ராவா அடிச்சுன்னு பேசிட்டு. எம்ஜிஆருக்கு அறிவே கிடையாது. எம்ஜிஆர் ஒரு காமெடி பீஸ் இப்படிலாம் உருவாக்குனாங்க. கலைஞர் தான் அப்படியே பிறக்கும் போதே ஒரு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமே கலைஞருடைய மூலையை கேட்டுனுக்குறாங்க எங்கள் குடும்பம்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு. ஆனால் இவர்களுக்கு வாடகைக்கு மூளை எடுக்கணும். இவங்க சொல்லுவாங்க பானிபூரி விற்கிறான் பீகாரி, பானிபூரி விற்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் யார்? பீகாரி தானே. விஜய் பண்ணதே இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா அரசியல் தெரியாது, என்ன பேசணும்னு தெரியாது. கூட இருக்கிறவங்கெல்லாம் அகச்சிறந்த அரசியல் மேதைகள். அப்போ ஒருத்தர்கிட்ட மைக்கை நீட்டினா தலையாட்டின்னு இருப்பார், மைக்கை எடுத்துட்டிங்கன்னா தலை நிறுத்திடுவார், மறுபடியும் நீட்டினீங்கன்னா தலையாட்டின்னு இருப்பார். கரெக்டாக? அப்போது இவருக்கு விஜய்க்கு யார் அரசியல் சொல்லித்தர்றது? அரசியல் தெரியவே தெரியாது. நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா, உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திரு வி ரமேஷ் அட்வொகேட், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணா நகர் சட்டமன்ற பொறுப்பாளர். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபத்துல பெரும்பாலும் பேசப்படக்கூடிய ஒரு நபர்னு பார்த்தோம்னா சீமான் அவர்கள் தான். ஏன்னா முன்னாடி விஜயகாந்த் அவர்களை பத்தி ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு, ரஜினிகாந்த் அவர்களை பத்தி ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. இப்போ என்னன்னு பார்த்தா மறுபடியும் அப்படியே ஒரு உள்டா அடிச்சு அவங்கெல்லாம் கரெக்டா இருக்காங்க, விஜய் தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறைய இது சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாத்தி மாத்தி இவர் பேசுறாரு இல்லையா சார், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எல்லாருமே அரசியலில் மாற்றி மாற்றி பேச வேண்டிய நிர்பந்தம் வரும், பேசுவாங்க. இப்போ டிடிவி காலையில் என்ன சொல்லிக்கிறாரு? என்டிஏல தான் நான் இருக்கிறேன், துரோகி எடப்பாடினாரு. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? உங்கள் கட்சியை காப்பாற்றினது அதிமுக எம்எல்ஏக்கள் தான், பாஜக இல்லை அப்படின்னு. பாஜக என்னை வெளியேற்றுறதுக்கு பாஜக காரணன்ற மாதிரி பேசுகிறாரு. அப்புறம் இன்னொரு நாள் நான் சொல்கிறாரு, திமுக தான் வீழ்த்தப்படணும், என்டிஏ ஒன்றா இருந்து நம்ம ஆட்சியை கைப்பற்றணுன்றது தான் லட்சியன்றாரு. இன்னொரு நாள் நான் என்டிஏலே இல்லை, எடப்பாடி முதலமைச்சர் தான், நான் என்டிஏல இருக்க மாட்டேன்றாரு. இந்த மாதிரி எல்லாரும் இப்போ ரஜினிகாந்த் திமுகவினர் பேசாத பேச்சா? அப்புறம் ரஜினிகாந்த் தூக்கி சுமக்கிறாங்களா? கமலஹாசன் டிவியை உடைச்சாரா இல்லையா சொல்லுங்கள், ஏன் உடைச்சாரு? அந்த கலைஞரின் மகனாக நான் அப்படின்னு வந்தோன்னா அப்படியே பார்ப்பாரு, கடுப்பாகி மீசையை முறுக்கிட்டு இவரு டார்ச்சை வச்சு இவர் வாங்கின டிவியை உடைச்சார். எங்கே வந்து நின்னார்? அரசியலில் அதெல்லாம் சகஜம். அவர் விஜயகாந்தை இது பண்ணார், பெரியாரை கூட அவர் வாழ்த்தி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பெரியாருன்றது தமிழ் தேசியன்னு வரும்பொழுது, இவர்கள் திராவிடம் பெரியார்னு தூக்கிட்டு வரும்பொழுது பெரியாரை போட்டு சாத்தினா தான் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் பெரியாருடைய விஷயங்களை அவர் பேசுகிறாரு. அதில் சில விஷயங்கள் ஏற்க தகுந்ததாக இருக்குது, சில விஷயங்கள் அன்றைய காலகட்டத்தில் பெரியார் பேசுனதாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ என்னையா நீ ஒரு ஃபோனு கூட பண்ணல, ₹1 காயின் போட்டால் ஃபோனு, அது கூட உன்னால் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு வசனம் வந்தான். இதை பாரா, செல்ஃபோனு கையிலே இருக்குது, ₹1 காயின் பற்றி பேசுகிறேன். அன்னைக்கு ஏது? அன்னைக்கு அந்த மாதிரி இது இருந்தப்போ இந்த காதல் கோட்டைன்னு ஒரு படம் இப்போ எடுத்தால் ஓடுமா? கஷ்டம் தான் சார், ஏற்றுக்க மாட்டாங்க ஆடியன்ஸ். இன்றைக்கி லவ் பண்ணால் நீங்கள் வீடியோ கால்லே பார்த்து பேசிகிட்டு இருக்கலாம். இங்கே ஏன் பல காதல் எங்கே வருது? இன்ஸ்டாவில் தானே உருவாகுது. காதல் கோட்டைன்ற படத்தில் ஏன் காதல்னு பார்க்க முடியல? அன்றைக்கி இருந்த டெக்னாலஜியில் ₹1 ஃபோனு மணிவண்ணன் உட்காந்துட்டு பண்ணிக்கிட்டு இருப்பார். டெக்னாலஜி மாறும்பொழுது எல்லாம் மாறல. அந்த மாதிரி தான் அப்போ பெரியார் அந்த காலத்தில் பெண்கள் கருப்பையை நீக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது எல்லாத்துக்கும் பெண்கள்னால் குழந்தை பெற இயந்திரமாக மட்டும் பார்க்குறது. அன்றைக்கி என்ன இருந்தது? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு. ஏன்னா அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் பெரியார் அதுக்கு உனக்கு குழந்தை பெறுதா நீ அப்படின்னா அந்த கருப்பையை கூட நீக்கி இதை எதிர்த்து வர்றதுக்கு அப்படின்னு சொன்னதை ஏன் பெரியார் சொன்னார்? கருப்பையை நீக்க சொன்னார். இன்றைக்கி கொண்டு பொருத்திட்டு இருந்தால் இன்றைக்கி பெண்களுடைய முன்னேற்றம் மற்ற விஷயங்கள் வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி அதை கொண்டு பொருத்தி பார்க்க முடியுமா? இந்த மாதிரி அது மாதிரி தான் ஒவ்வொரு காலகட்டத்தில் அரசியல் தலைவர்களை பேசுவாங்க. அது சீமானுக்கு மட்டுமேன்றது ஒரு நரேட்டிவ். பத்திரிகையாளர்கள், அந்த பத்திரிகை இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. நம்ம அதில் இரையாயிட்டு நம்மளும் சீமான் பாரு,
மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு. மாற்றி மாற்றி எல்லாரும் தான் பேசுகிறாங்க. அதுதான் சார். இப்போ என்னன்னா நிறைய கட்சியை சார்ந்தவங்களும் மாத்தி பேசுறாங்க தான். ஆனா சீமான் அவர்கள் மட்டும் தாவேகாவை பத்தியோ திமுகவை பத்தியோ மாத்தி பேசுறாருன்னா அது ஒரு பெரிய விமர்சனமா வைக்கப்பட்டு அவர் மேல இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுதுன்னா அதுக்கு என்ன முக்கிய காரணமா இருக்கும் சார்? முக்கிய காரணம் திமுக ஒரு கட்சி, பிரதான கட்சி. திமுக ஜெயிக்கிறதுக்கான ஒர்க்கு போகுது. அதற்கு வேண்டிய நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதில் முக்கிய இடையூறாக திமுக போட்டு விமர்சனம் பண்ணுறது, அடிக்கிறது. இந்த கேள்வியெலாம் யார் கேட்குறா? விஜய் கேட்குறாரா? சும்மா அப்படியே வந்துட்டு அப்படி இப்படின்ட்டு போகிறாரு. அப்போ என்ன ஆகுது? கேட்குறது நுணுக்கமாக கேட்குறது சீமான் கேட்குறாரு, எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. அப்போ இவர்களை ஒருத்தரை காலி பண்ணணும்னா அவங்கள டிஃபேம் பண்ணணும். இன்றைக்கி ஊடகங்களில் கேலிக்குரிய பொருளாக யார் இருக்கா? புஷி ஆனந்த் இருக்காரா இல்லையா? ஏன் இருக்கார்? அவருடைய நடத்தை அதை வச்சுட்டு ஒரு இது பண்ணுறாங்களா? நாளைக்கு புஷி ஆனந்த் என்ன அறிவார்ந்த விஷயமா பேசினாலும் இவர் கிண்டல் அடிக்கப்பட்ட நபரா? ஏன் விஜயகாந்தை காலி பண்ணாங்க? விஜயகாந்தில் எவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது. ஒரு மனிதன் இறந்த பிறகு தான் அவனுடைய பெருமை தெரியும். நீங்கள் எம்ஜிஆருக்கு வந்த கூட்டமும் சரி, ஜெயலலிதாக்கு எடுத்துங்க, அண்ணா கின்னஸ் ரெக்கார்டு. விஜயகாந்துக்கு வந்துச்சா இல்லையா? நீங்கள் இங்கேருந்து அவருடைய இந்த கோயம்பேடு கொண்டு போகிற வரைக்கும் சென்னையில் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு இல்லை? ஏன் அவர் இறந்த பிறகு அவர் இல்லாத விஷயங்கள், தெரியாத விஷயங்கள்லாம் பேசினாங்களா இல்லையா? அப்போ அதே விஜயகாந்தை 2011 என்ன பண்ணாங்க? எப்போவுமே தண்ணி அடிச்சிடும். ஏன்னா இவங்க யாரும் தண்ணி வடிவேலை வச்சு பேச வச்சாங்களா இல்லையா? வடிவேல்லாம் அந்த மது பக்கமே போக மாட்டார். மது அப்படின்னு எழுந்தால் கூட அவருக்கு பிடிக்காது. மதுன்னு பேர் வச்சுட்டு வந்தால் கூட நீ பேரை மாற்றுன்னுவார். அந்த அளவுக்கு எதிரானவரா வடிவேலு? ஃபுல் பாட்டில் கொடுத்தாலும் ராவா அடிச்சுன்னு பேசிக்கூடாது. ஆனால் அவரை வச்சு என்ன பேச வச்சாங்க? இவர் எப்போ பார்த்தாலும் மது போதையில் இருப்பார், போதை ஏற்றிக்குவார். விஜயகாந்த்கிட்ட எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. ஏன் டிஃபேம் பண்ணுறது? அதுக்குரிய காரணம் என்ன? ஒன்ஸ் உங்களை டிஃபேம் பண்ண ஆரம்பிச்சிட்டா நீங்கள் எந்த நல்லது சொன்னாலும் அது க்ரெடிபிலிட்டி இருக்காது, நம்பகத்தன்மை இருக்காது. இந்த வேலையை திமுக எப்பவும் செய்யும். எம்ஜிஆர் செஞ்சாங்களா இல்லையா? எம்ஜிஆர் கூட இருக்கிற வரைக்கும் போராளி, உழைப்பாளி, எம்ஜிஆரை பயன்படுத்தி எல்லா இதையும் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆட்சிக்கு வந்தது எம்ஜிஆர் வச்சு தானே. கலைஞர் முதலமைச்சரானது எம்ஜிஆர் வச்சு தானே. எம்ஜிஆர்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா நாவலர் நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சர். எம்ஜிஆர் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாரு. அப்போ எம்ஜிஆரை வச்சு 71 திமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 184 தொகுதி ஜெயிச்சாங்க. அது காரணம் எம்ஜிஆர் கூட இருந்தார். அப்போ நீங்கள் பழைய படம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒலி விளக்குன்னு ஒரு படம் வரும். அதில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் குறவன் குறத்தி வேஷம் போட்டு நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானே பாட்டு பாடுவாங்க. அதில் சொல்லுவாங்க, படியரிசி கிடைக்கிற காலத்தில் நாங்கள் படியேறி பிச்சை கேட்க தேவையில்லை, குடிசையெல்லாம் வீடாகும் நேரத்தில் நாங்கள் தெருவரும் குடியேற தேவையில்லை, சர்க்கார் ஏற பக்கம் இருக்கையில் நாங்கள் எதையும் எதற்கும் எப்போவும் போக தேவையில்லைன்ற மாதிரி வரிகள் வரும். அந்த மாதிரி பாடல்கள் மூலிமா எல்லாம் பிரச்சாரம் கொண்டு வந்து பெரிய அளவில் வெற்றி. எம்ஜிஆர் 72 வெளியே தூக்கி போடுறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிச்சாங்க? அன்றைக்கி தான் தெரியுது எம்ஜிஆர் மலையாளின்னு. எம்ஜிஆர் மலையாளி. அப்போவும் யாரும் ஏன்பா உன் திராவிடத்தில் இந்த மலையாளமும் வருது இல்லை அப்படின்னு யாரும் கேட்கல. எம்ஜிஆரும் கேட்கல. எம்ஜிஆர் என்ன பண்ணார்? நான் தமிழன் தான், நான் இங்கே பிறந்தேன், அப்படி பிறந்தேன்னு அவரும் ஊட்டியிருந்தார். அப்போ எதுக்கு எம்ஜிஆர் மலையாளின்னு சொன்னாங்க? ஏன் அத்தனை வருஷம் சொல்ல? டிஃபேம். எம்ஜிஆருக்கு அறிவே கிடையாது. எம்ஜிஆர் ஒரு காமெடி பீஸ் இப்படிலாம் உருவாக்குனாங்க. கலைஞர் தான் அப்படியே பிறக்கும் போதே அவர் எங்கே ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமே கலைஞருடைய மூளையை கேட்டுனுக்குறாங்க எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு. ஏன் என்னென்னா திமுககாரங்க பார்த்துருக்கீங்களா பேசுகிறதெல்லாம்? நான் ஹிட்லரையே பார்த்தவங்க, முசோலினியே பார்த்தவங்க, 2ஆம் உலகப் போரில் எங்கள் தலைவருங்க மட்டும் ஐடியா கொடுக்கணும்னா ஹிட்லரை வீழ்த்தியே இருக்க முடியும், இப்படி கூட உருட்டுவாங்க, உருட்டி இருப்பார்கள். என்னென்னா இது சமூக வலைதள காலன்றதுனால இவர்கள் உருட்டெல்லாம் இப்போ டக்குன்னு தெரிஞ்சிடுது. அப்போ ஒருத்தரை டிஃபேம் பண்ணுறதுன்றது எம்ஜிஆருக்கு நடந்தது. ஜெயலலிதாவுக்கு நடந்ததா இல்லையா? பெண்ணுன்றதுனால ஒரு படி மேலே போய் நடந்ததா இல்லையா? ஆனால் இவங்களை எல்லாத்தையும் ஓரம் உட்கார வச்சது ஜெயலலிதா எம்ஜிஆர் தானே. இன்றைக்கி 10 தோல்வி எடப்பாடின்றாங்கல்ல. 1977 எம்ஜிஆர் இறக்குற வரைக்கும், அதற்கு பிறகு 89 வரைக்கும் 12-13 வருஷம் வனவாசம் அனுபவிச்சது யார்? எத்தனை தோல்வி? அப்போ என்ன ஆச்சு? அதெல்லாம் என்னன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க 2K கிட்ஸ், இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் உருட்டுறது, கொண்டு வந்து அப்படி இப்படின்னு சீனை போடுறது. கொஞ்சம் பேர் இவர் உருட்டுறாருல 67 77ன்னு விஜய். அது என்ன 67 வந்தார் அவர். 66 கட்சி ஆரம்பித்து 67 ஆட்சி பிடிச்சார். 49 கட்சி ஆரம்பித்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் எம்ஜிஆர்லேருந்து எல்லாருமே எம்ஜிஆர் சுடப்பட்டது முக்கிய காரணம் திமுக ஜெயிச்சது. அப்போ இதெல்லாம் யார் சொல்லுவா? எத்தனை பேருக்கு இந்த வரலாறு தெரியும்? ஸ்கூலில் படிக்கிற வரலாறே நம்ம படிக்க மாட்டேங்கிறோம். அசோகன் மரம் நட்டாரா, ஹர்ஷவர்தன் மரம் நட்டாரா? இந்த சந்தேகம் நமக்கு அடிக்கடி வரும். கலிங்க போர் எந்த காலத்தில் நடந்தது? ஏன்னா நம்ம மனப்பாட முறையிலேயே வளர்ந்தவங்க. அப்போ இந்த வரலாறுலாம் யாருக்கு தெரியும்? அப்போ இன்றைக்கி இருக்கிறவங்க ஏதாவது உருட்டுனா தான் உண்டு. அந்த மாதிரி தான் சீமானை இன்றைக்கி டிஃபேம் பண்ணுற வேலை நடக்குது. சீமானை மட்டும் இல்லாட்டி எடப்பாடியை மட்டும். ஏன்னா இதை பண்ணால் தான் லாபம் இவர்களுக்கு. இப்போ அந்த வரிசையில் விஜயம் சேர்ந்துருக்காப்புல.
ஓகே சார். இப்போ நீங்க சொல்ற மாதிரி திமுக கையில எடுத்திருக்க ஒரு ஆயுதம் டிஃபேம் அப்படின்ற மாரி, இன்னொரு பக்கம் வந்து இந்த மடைமாற்று அரசியல் அப்படிங்கிறது தான். இப்போ 2 நாளா அ சேனல்ஸா இருக்கட்டும், சோஷியல் மீடியாஸா இருக்கட்டும், ரொம்ப வைரலா போறது இந்த அன்பு கரங்கள்ன்ற திட்டம் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. மாணவர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாரி. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல குண்டா சட்டம் பாய்ஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா, இத எந்த மீடியாக்களும் கவர் பண்ணவே கிடையாது. ஆல்ரெடி நெறைய திட்டங்கள் அறிவிச்சாங்க. அதெல்லாம் எங்க போய் முடிஞ்சது? இன்னும் வொர்க் ஆயிட்டு இருக்கான்றதே நெறைய கேள்விக்குறி தான். ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே வெறும் கண் துடைப்புக்குன்னு எடுத்துக்கலாமா? இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? திமுக கொண்டு வந்த தேர்தல் அறிக்கை சொன்னது எதாவது நடந்திருக்கா? தூய்மை பணியாளர்களை கொரோனா காலத்தில் என்னென்ன பண்ணாங்க? இந்த மீடியாக்களில் பார்க்கணுமே, அவங்கள ஏதோ தெய்வத்துக்கு இணையாக ஒரு சினிமா பாட்டெலாம் போட்டு அப்படி பண்ணுறது, இவங்க போய் பார்க்குறது, செவிலியர்களை இவர் டாக்டருங்க போராட்டம் நடத்தினா இவர் போய் படுத்துக்குவார். அவன் உண்ணாவிரதங்கிறான், 4 நாளாக உட்கார முடியாது, அதனால் படுத்து கிடப்பான். இவரும் போய் படுத்துக்குவார். என்ன பிரச்சனை? நான் ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம தேர்தல் அறிக்கை சொல்லுங்கள், நான் எழுதிக்கிறேன். வந்த உடனே முதல்ல அவங்களுக்கு தான். போக்குவரத்து தொழிலாளர் போராடிட்டு இருப்பான், இவர் அங்கே போவார். என்ன விஷயம்? நாங்கள் இவ்வளோ வருஷம் வேலை செஞ்சோம், ஓய்வூதிய பலன் கேட்டால் ரிட்டையர் ஆகிட்டேன், அதை வச்சு எதாவது பண்ணால் தரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஏன் கவலைப்படு? 100 நாளில் நம்ம ஆச்சு, சொல்லுங்கள் உங்கள் மேட்ரு, நான் வந்தோன்னே பண்ணுறேன். செவிலியர்கள் என்ன பிரச்சனை? உங்களை நான் பர்மனெண்ட் ஆகிறேங்க, நீங்கள் கொரோனாவில் உயிரை கொடுத்து பண்ணீங்கல்ல, நான் பண்ணுறேன். இப்படியே உருட்டினாரா? இந்த பட்டதாரிகள், நீங்கள் என்ன சார் பேங்க்கில் லோன் வாங்கி படிச்சுட்டேன், நான் கல்வி கடன் வந்து ஒரே மிரட்டுறாங்க சார். நான் வந்தவொன்னே ரத்துங்க. 30 வயது கீழே உள்ளவர்கள் கல்வி கடன் ரத்து. நகை வச்சுக்கிறீங்களா? ஆமாம், உடனே போய் வைங்க. 1,00,000 ரூபா வச்சிங்கன்னா நாங்கள் வந்தோன்னே ரத்து பண்ணுவோம். அப்படியே அந்த நகையை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு. இதை நம்பி கொண்டு போய் நகையை வச்சு செலவு பண்ணவெல்லாம் என்ன ஆனா? அப்போ எந்த வாக்குறுதி நடந்தது? நீங்கள் கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி அன்றைக்கி அந்த குரூப் புதுசாக வந்துக்குது போல். இவங்க 5-6 வச்சுக்கிறாங்களே ஸ்ட்ராட்டஜி டீமு. இந்த பேர் கண்டுபிடிக்கலாம் வந்தான். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறான்? பாசமலர்கள். அண்ணன் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி பாசமாக இருக்கிறாங்கன்னு 2 வீடியோ எடுத்து கொடுத்தா மாதம் 1000 ரூபா அவங்களை அனுப்பிச்சிடுவாங்க. அண்ணனே இல்லைன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை, அது ஓன் தப்பு. அப்புறம் துடிக்கும் கரங்கள் அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் நல்லா ஸ்பீடாகிறவங்களுக்கு துடிக்கும் கரங்கள் திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபா. இந்த மாதிரி இன்னும் நான் சினிமா பேர் இருந்தால் சொல்லுங்கள், சேர்த்து வச்சுருவோம். பில்லா அப்படின்னு திட்டம்னா நல்லா வீட்டு பூட்டைக்கிட்டலாம் உடைக்கிறோன்னா பில்லா அப்படின்ற திட்டத்தின் கீழே ஏதாவது உதவி பண்ணுவோம். நீ இனிமேல் பூட்டெலாம் உடைக்காத ராசா, வேறு பண்ணுறேன்னு. காமெடி. அதாவது ஜெயலலிதாவும் கலைஞரும் இருக்கும் பொழுது ஸ்ட்ராட்டஜி டீமே தேவையில்லை, அவங்களே பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள். ஜெயலலிதா ஒன்று அறிவிக்கிறானா, கலைஞர் வீட்டுக்கு வீடுதோறும் தொலைக்காட்சி பெட்டின்னு. அப்போ வந்து டிவின்றது பெரிய விஷயம். எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் போய் வாங்குவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான். சின்ன டிவியே உங்களுக்கு வாங்க வர வசதி இல்லை. அப்போது எதுவுமே கிடையாது, ஃபோனு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ உங்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு தொலைக்காட்சி பார்க்குறது தான். அந்த டைமில் தான் கேபிள் டிவி வருது, பார்க்குறதுக்கு டிவி இல்லை. எவனாவது பக்கத்தில் டிவி வச்சுருந்தானா அவனை என்ன பண்ணாலும் அவனை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்குவான். நல்லா இருக்கிறியா அப்புறம் அப்படின்ட்டு, சாயந்தரம் வர்றேன் இன்றைக்கி இது அப்படின்னு. அவரும் அப்படி பந்தா பண்ணிக்கும். அந்த மாதிரி தான் ஓடி இருந்தது. அப்போ எல்லோருக்கும் இலவச தொலைக்காட்சி அப்படின்னு ஒன்று பிச்சுக்கிச்சு. திமுகவுடைய ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சாப்பில். இந்த சைடில் கேபிள் டிவி கனெக்ஷனுக்கும், டிவி இருந்தால் தானே கனெக்ஷன் கொடுப்பேன். இப்போ அது அந்த மாதிரி ஜெயலலிதா திடீர்னு வந்தாங்க, அவங்க சில திட்டங்களை அறிவித்தாங்க. அப்போ அவங்கள அந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காகமா. இந்த மாதிரி அவர்கள் வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்க. ஆனால் இவர்களுக்கு வாடகைக்கு மூளை எடுக்கணும். இவங்க சொல்லுவாங்க பானிபூரி விற்கிறான் பீகாரி, பானிபூரி விற்கிறான்னு. பிரசாந்த் கிஷோர் யார்? பீகாரி தானே. இவங்களுக்கு தொல்லை கொடுக்குற RN ரவி யார்? பீகாரி தானே. எந்த ஸ்டேட்டுக்கும் இவ்வளோ தான் அறிவு, இவ்வளோ அறிவுன்னெலாம் கிடையாது. இவர்கள் உருவாக்குவது தமிழ் திராவிடம் பயங்கரம் அப்படி இப்படின்றது. சரி, இது ஒரு பார்ட்டு. அப்போது இந்த மாதிரி எடுத்துகிற வர்ற டீம் வந்து இன்றைக்கி இந்த பேரெலாம் வைக்கிறது, இந்த உருட்டுலாம் ஒரு பக்கம் நடக்குது. இதே ஆரம்பத்தில் இருந்தால் ஆரம்பத்துலேருந்தே பேர் வச்சுருந்துருப்பாங்க. அதனால் இப்போ அன்பு கரங்கள்னு சொல்கிறாரு. அன்பு கரங்கள்னால் நேற்று கூட இவர் உதயநிதி போய் ஒரு இதில் பேசியிருக்காரு. இது வந்து அறநிலைத்துறையா அன்புத்துறையா? நீங்கள் எல்லோரும் காதல் செய்து திருமணம், நான் கூட காதல் திருமணம் செய்தேன்னு. காதல் திருமணம் செஞ்சவொன்னே கழுத்தை வெட்டானே என்னான்னு கேட்டால் ஆணவ கொலை நடந்துச்சா? ஆணவ கொலையை இன்றைக்கி எப்படி பதிவு பண்ணுறாங்க? 302 தான் கொலை சட்டமாக தான் பதிவு பண்ணுறாங்க. அப்போ ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வந்தால் எப்படி போக்சோ வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பெண்ணும் தான் வளர்ந்து வர காலத்தில் ஏதோ ஒரு வகையில் பாலியல் சீண்டல், பாலியல் பலாத்காரன்றது எண்டு, சீண்டல், பாலியல் துன்புறுத்தல் ஏதோ ஒரு வகையில் சந்திக்கிறாங்கன்றது ஒரு ஆய்வு. அதுலேயும் 60% குடும்ப உறுப்பினர்கள் அல்லது குடும்ப நண்பர்கள் மூலிமா சந்திக்கிறாங்க. இல்லாட்டி போகிற இடம் வர்ற இடம். அப்போ 18 வயது குறைந்த குழந்தைகள் குட் டச் பேட் டச் பற்றி தெரியாமல், இல்லை அவர்களுக்கு பாலியல் சீன் நடக்கிறத சாதாரணமாக என்ன பண்ணிட்டாரு வயசானவர், அவருக்கு கொஞ்சம் நீ பண்ண சரி, அவர் 1,00,000 ரூபா கொடுக்க சொல்கிறேன், இப்படி பஞ்சாயத்துகள் இல்லாட்டி போ இதை போய் புகாராக கொடுத்துக்கிட்டு அப்படின்னு இதெல்லாம். இன்றைக்கி அது போக்சோ சட்டம் வந்தோன்னா மாறிச்சா இல்லையா? அதில் போலீஸ்கார் என்ன நடந்துச்சு, என்ன இதான் பண்ணார், என்ன பண்ணிட்டாரு,
அப்படின்னா அவர் மேலேயும் போக்சோ போடலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்த அப்புறம் தானே தெரியுது எத்தனை பேர் போக்சோவில் மாட்டுறாங்க எவ்வளோ இதுன்னு. போக்சோவை தவறாக யூஸ் பண்ணுறதா இருக்குது. லவ் பண்ணாலே போக்சோ. ஏன்னா 18 வயசு இருக்கும், 17 வயசு பொண்ணை லவ் பண்ணுறான்னா அதுக்காக நான் 20 வயசு பொண்ணையாக லவ் பண்ண முடியும்? ஏமா அவனுக்கு 18 வயசு ஆயிடுச்சா நம்ம லவ் பண்ணலாமான்னு கேட்கும். காதல் சாதாரணமாக வரும். அதெல்லாம் போக்சோக்கில் கொண்டு வந்தாங்க. அதாவது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுத்தாரு. கோர்ட்டுன்னு ஒரு படம் வந்திருக்கும் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? போக்சோவை எப்படி தவறாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியும் நடந்தது ஒரு விஷயம் வரும்போது. அப்போ ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம்னு கொண்டு வந்தால் ஆணவ கொலை நடத்தினா மிக கடுமையான மரண தண்டனை வரைக்கும் அந்த சட்டத்தின் கீழே பதிவு பண்ணால் ஜாமீன் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்களில் அதில் கொண்டு வரலாம். அப்போ ஆணவ கொலைக்கு ஒரு பயம் வரும். இன்னை வரைக்கும் கொண்டு வரீங்களா? நீ பேசுகிறீங்களா அன்பு நிலையமா அறநிலைத்துறையா அன்பு நிலைத்துறையா லவ் பண்ணுங்கன்றீங்களா? லவ் பண்ணால் கொள்றானே அதுக்கு எதிராக தானே ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டம் கொண்டு வரணும்னு திருமாவளவன் வந்து எல்லாம் கேட்குறாங்க. மத்திய அரசே உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்ட பிறகு இன்னை வரைக்கும் கம்முன்னு இருக்கீங்களே, ஏன் இருக்கீங்க? சமரசம் தானே, மற்ற சமூகத்தினருடைய ஓட்டு கிடைக்காம போகுன்றது தானே. அப்புறம் என்ன இங்கே ஏன் அன்பு கரங்கள் வரல? அட்லீஸ்ட் துடிக்கும் கரங்களாக வந்து நான் விடமாட்டேன் அப்படின்னா துடிக்கும் கரங்கள் துடிக்குதா? இல்லையே. அதே மாதிரி பல விஷயம் சொல்லலாம். அன்பு கரங்கள் அம்மா உணவகம் எவ்வளோ பெருசு. கொரோனா காலம் பல பேருக்கு சோறு போட்டது அம்மா உணவகம் தான். இன்றைக்கி போயிட்டு கொடுங்க இட்லி இட்லி கொடுங்க தட்டணும் 5 இட்லி. என்னப்பா நிற்கிற? என்ன இட்லி? ஆமாம் இட்லி கேட்டால் கொடுத்துட்டேன். சாம்பார் எது கேட்குற அப்படின்னு இந்த வடிவேல் படத்தில் கேட்பானே, அடியே பசியாக வந்துக்கிற மாமனுக்கு தோசை சுட்டு கொண்டு வா, கல் இருக்குது தோசை இல்லை. அடியே கஞ்சியாவது ஊற்றுடி, களையம் இருக்குது கஞ்சி இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி தானே ஆயிடுச்சு. இட்லி இருக்குது சாம்பார் இல்லை. என்ன சாம்பார் ஊற்றுனா இல்லை போ ஆயிடுச்சு அம்மா உணவகம். அன்றைக்கி அந்த அன்பு கரங்கள்னால் அதில் அன்பில் ஒரு வகை தானே அம்மா உணவகம். ஏழை எளியவர்களுக்கு இது எவ்வளோ செலவு? வருஷத்துக்கு 39 கோடி ரூபா என்னமோ. அது இன்றைக்கி அம்மா உணவகம் இப்படி ஆகிட்டு இருக்குது. ஆனால் ரேஸ் நடத்துகிறீங்க தெரியுதா? இப்போ இது எல்லாத்தையும் மீடியாக்கள் நீங்கள் சொன்ன மீடியாக்கள் பேச மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு நகர்ந்து போவாங்க. அதே தான் ஏர்பாட்டு மூர்த்தியும். இனிமேல் ரோட்டில் இப்போ இந்த மாதிரிலாம் பேசிட்டு போகிறோம், ரோட்டில் ஒருத்த வந்து அடிக்கிறானா எப்பா 2 அரை விட்டுக்கப்பா போயிட்டு வா வச்சிட்டியா பார்த்து ரத்தம் வராமல் அடி ரைட் பா போயிட்டு போப்பா அவ்வளோதான். திருப்பி அடிச்சிட்டோம் வச்சிங்க. அவர் என்ன பண்ணார், பைக் ஒன்று வந்து மோதினார், 2 அரை விட்டார், வாங்கிட்டு போக வேண்டியது தானே. நீ எப்படி திருப்பி அடிக்கலாம், ஓ மேலே கேஸு. அந்த மாதிரி தான் ஏர்போர்ட்டு மூர்த்தி. அவருடைய பேச்சுகளில் நமக்கு உடன்பாடு இல்லை. நல்ல கருத்து சொல்லுவார், ஆனால் சொல்கிற விதம் இருக்குல்ல அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. அதை யூடியூபர்களும் கூப்பிட்டு கண்டபடி இன்னும் நல்லா பேசுங்க பேஜுன்னு ஏற்றி விட்டாங்க. அவரும் பேசினார், ரைட்டு. அந்த கோபம் இருந்தது. இது திருமாவளவன் எல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணார், அதாவது அவதூறுலாம் பண்ணார். அது நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அதுக்காக நீங்கள் கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோன்னு திருமாவளவன் பேசினார். இவங்க காலில் கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோன்னு விழுந்துச்சு போல், வந்து அடித்தாங்க, ரைட்டு. ஆனால் அவர் அந்த இடத்துல இந்த பேனா கத்தி யூஸ் பண்ணது சட்டப்படி குற்றம் தான் அது. ஆனால் அதற்கு கைது பண்ணிட்டீங்க, ஓகே. அவர் ஜாமீனில் வரப்போகிறாரு, கேஸை எதிர்கொள்ள போகிறார். குண்டர் சட்டம் ஏன்? குண்டர் சட்டம்ன்றது தொடர் குற்றங்கள், பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுற மாதிரி, சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை ஏற்படுத்துறது, திருட்டு, கொலை, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மேலே குண்டாஸ் போடுவாங்க. இது நிற்காதுன்னு தெரியும். ஆனாலும் என்ன 2 மாதம் வச்சிட்டோம்ல உள்ளக, அந்த சீராய்வு கமிட்டியில் வந்து நீங்கள் வாதாடி தானே வெளியே வர முடியுது அப்படின்ற போக்கு. இதை மற்ற திருமாவளவனே கண்டிக்கணும். அவர் பண்ணதுக்கான இது அவருக்கு இது கைது பண்ணிட்டீங்க, ரைட்டு. குண்டர் சட்டம் ஏன்னு திருமாவளவன் கேட்கணும், மற்றவர்கள் கேட்கணும். ஆனால் இங்கே அது இல்லையே. அப்போ இது என்ன ஆகும்? அரசுக்கு எதிராக பேசுகிற மற்றவர்களுக்கும் பயம் வரும். நான் சொன்ன மாதிரி எவனா வந்து திடீர்னு மோதுவான், அடிப்பான். அச்சா ஓ கையை வாங்கும்போது இந்த ஒரு படத்தில் அந்த மந்திர தாயத்து பண்ணி இது செந்தில் ஒரு மாதிரி வந்துடுவான், இவரை போட்டு கவுண்டமணியை போட்டு வம்பில் தின்னு இருப்பான். பக்கத்தில் இருக்காப்பா, அண்ணா அவங்கள இவ்வளோ திட்டாப்பில் கம்னுக்கிறேன், டேய் கம்னுறா போடா கம்னு அப்படின்னு. அவருக்கு தான் அந்த படம் பார்த்துருக்கீங்களா? பழைய படம் ராமராஜன் படம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து வம்பு இழுப்பாங்க, அடிப்பான். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும், ஐயோ இது வேறு எதுக்கோ, தம்பி வேணா 2 அடி அடிச்சிக்கோ அப்படின்ட்டு அடி வாங்கி தான் போகணும். இன்றைக்கி அதாங்க நிலமை. ஆனால் இதை பற்றி எங்கேயும் யாரும் பேசுறது எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுறது என்ன அப்படின்னா, அதிமுக சார்பில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் தான் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஆரம்பித்தாங்க. இப்போ தாவேகா சார்பில் திருச்சியில் பிரச்சாரம் ஆரம்பித்து அவர் இந்த ஏர்போர்ட்லேருந்து வரதுக்கு ரொம்ப டிலே ஆச்சு, மக்கள் கூட்டம் 2 பக்கமும் சூழ்ந்திருந்தாங்கன்னு சொன்னப்போ
அதே கதையை தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் மேடையிலையுமே பேசியிருந்தார். நானுமே வந்தேன், எனக்குமே 2 பக்கம் பயங்கர கூட்டமா இருந்தது அப்படின்ற மாதிரி. இது எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சாங்க. இப்போ நாளைக்கு கரூர்ல வந்து திமுக சார்பில் முப்பெரும் விழா நடக்க போகுது. அங்க எப்படி மக்கள் கூட்டம் வராதா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. இந்த காப்பி டெக்னிக் அப்படிங்கறத அந்த விமர்சனத்துக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ அங்கே முப்பெரும் விழா நடக்கும். செந்தில் பாலாஜி கூட்டத்தை கூட்டுவார், கொண்டு வருவார். நீங்கள் அந்த கூட்டுற இவரும் பாவம் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அந்த தலைவரை நீங்கள் நடந்துவாங்க பக்கத்தில், அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்குள்ள அவங்க படுற பாடம் அவங்க தான் தெரியும். எல்லாம் அந்த கம்பிகரில் கூட இல்லை. விஜய் வந்து அவருடைய இது வந்து பிரச்சார பயணம். இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிறாரு பிரச்சார பயணம். பிரச்சார பயணத்துக்கும் ரோட் ஷோக்குமே வித்தியாசம் இருக்குது. இங்கே இவர்கள் போட்டியை விட்டுருங்க, தள்ளி வச்சுருங்க. இப்போ விஜய் பண்ணதே இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா அரசியல் தெரியாது, என்ன பேசணும்னு தெரியாது. கூட இருக்கிறவங்கெல்லாம் அகச்சிறந்த அரசியல் மேதைகள். அப்போ ஒருத்தர்கிட்ட மைக்கை நீட்டினா தலையாட்டின்னு இருப்பார், மைக்கை எடுத்துட்டிங்கன்னா தலை நிறுத்திடுவார், மறுபடியும் நீட்டினீங்கன்னா தலையாட்டின்னு இருப்பார். கரெக்டாக? அப்போது இவருக்கு விஜய்க்கு யார் அரசியல் சொல்லித்தர்றது? அரசியல் தெரியவே தெரியாது. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி அப்படியே ரோட்டில் நீலாங்கரிலேருந்து வெளியில் வந்து அப்படியே பார்த்து, எப்போ பொட்டி கடை ஏதாவது தெரியுமா அரசியல், இப்படி அட்டை கேட்டு எழுதி வாங்கிட்டு வந்து விட்டு கொடுக்குறாரு. அதையே மனப்பாடம் பண்ணி அவரால் ஒப்பிக்கிறதுல பெரிய சிரமம் இருக்குது. இப்போ அவரை பேப்பரை வச்சுக்கிட்டு அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுலேயும் ஒரு ஒட்டுதல் இல்லை. ஒரு இப்போ சீமான் பேசுகிறதோ, அண்ணாமலை பேசுகிறதோ, எடப்பாடி பேசுகிறதோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுதல் இருக்கும். அந்த மக்களுடைய பிரச்சனை மேலேருந்து ஒரு கோபம் வரும், அவங்க பேச்சிலையும் கோபம் வெடிக்கும். இவர் வசனம் பேசுறதுக்கான அந்த மாடுலேஷன்லாம் வேறு இதில் காமிக்கிறாரு, இதில் காமிக்கிறாரு. இல்லை இதை அப்படியே அங்கிள் அப்படி தான் காமிக்கிறாரு தவிர இந்த விவகாரங்களில் ஒரு ஆவேசம், கோபம். அஜித்குமார் மேட்டருக்கே அவர் என்ன பண்ணார்? அஜித்குமார் வீட்டுக்கே போனார். இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஒரு பஸ்ஸில் வந்து பார்க்குறீங்கன்னா உங்கள் பார்வைக்கும் அந்த ஆக்சிடெண்ட் ஆன அந்த உறவினர் பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கும். அங்கே உதவி பண்ண ஒரு துடிச்சு போய் யாராவது உதவி பண்ணுவாங்க, தண்ணி கிண்ணி வாங்கி கொடுப்பாங்க, பர்ஸு கிர்ஸு சதர்ஷன் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கும் உங்களுக்குமே வித்தியாசம் இருக்கும். இப்போ அவங்கள கூப்பிட்டு கேட்டினா பாவங்க திடீர்னு வந்தாங்க விழுந்துட்டாங்க, நல்ல வேலை நம்ம இது பண்ணோம் அப்படின்வாங்க. சில பேர் பர்ஸ் அடிச்சுட்டு போகிறவனும் இருப்பான். அப்போ இதுக்கெல்லாம் வித்தியாசம்லாம் இருக்குது. இந்த வித்தியாசம் நீங்கள் அஜித்குமார் வீட்டுக்கு போகிறீங்க, அப்போது நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம், நமக்கு கோவம் வருது, இந்த மாதிரி அடித்து கொண்டாங்களேன்னு. இவர் வீட்டுக்கே போகிறாரு. கரெக்டாக? அப்போ அந்த வீட்டில் அவங்க அம்மா கிட்ட, தம்பிக்கிட்ட அந்த வீட்டு சூழ்நிலாம் பார்க்கும்போது இயல்பாகவே அதில் நமக்கு ஒரு கோவம் வரும். அந்த வீட்டுக்கு போனாங்க, அந்த அம்மா கதறத பார்த்தா, அவன் தம்பி சொல்கிறத பார்த்தா, அங்கே அக்கம் பக்கத்துலாம் சொல்லுவாங்க, அந்த வீட்டு சூழ்நிலை இதெல்லாம் பார்த்தா வயிறு எரிஞ்சு போச்சுங்க அந்த கோவம். அதுக்கப்புறம் அந்த போராட்டத்துக்கு ஏற்பாட்டத்துக்கு பண்ண முன்னாடி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள கூப்பிட்றாரு. அதில் ஒரு 18 குடும்பம் வருது. 18 பேருக்கும் 18 கதை இருக்கும்ல. இவர் கேட்டிருப்பார்ல, எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, அழுது புலம்பி சொல்லியிருப்பாங்க. மறுநாள் வரும்போது எப்படி வரணும்? டெரராக வரணும். வந்துட்டு வச்சுக்கிறேன்டா ஒன்றா அப்படின்ட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில். அதில் என்ன தீமு? சாரி வேண்டாம், நீதி வேண்டும் அப்படின்னு. இவர் வந்துட்டு முதல்வர் அவர்களே இவங்களுக்கு மட்டும் சாரி சொன்னீங்க, அவங்களுக்கும் சொல்லுங்கன்னு. அவருக்கு ரொம்ப ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தலைவரை போட்டு கூட அம்மா சாரிம்மா, எம்மா சாரிம்மா, எம்மா சாரிம்மான்னு 18 சாரி சொல்லிடுவார். அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? பலகரப்பையாக கூட கேட்டார், என்ன சாரி கேட்குறீங்க, காலையை மிரிச்சிட்டிங்க, சாரி கேட்குறீங்க. அந்த கோபம் கூட வந்துச்சா? எவ்வளோ நேரம் பேசுனீங்க? 2.5 நிமிஷம். அப்போ அந்த ஒட்டுதல் இல்லைல்ல. இந்த பிரச்சனை தான் எல்லாருக்குமே. பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இவர் வந்து ரோட் ஷோ நடத்துகிறாரு, மக்கள் கூடிட்டாங்கன்னு. இந்த பேச வராது. அப்போ எனக்கு தெரிஞ்சது என்னது? ரோட் ஷோ. நீங்கள் நல்லா கவனிங்க. கோயம்புத்தூரில் அவர் பூத் கமிட்டி கூட்டத்துக்கு வர்றாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க? ஊரில் இருக்க எல்லாரையும் சொல்லி பக்கத்து மாவட்டத்தெலாம் வந்து ரோட் ஷோ. நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் எதுவும் செய்யலப்பா, நீ என்ன உட்கட்டமைப்புன்னு கேட்குற, அவர் இட்டு கொண்டு போய் விட்றதே பெரிய உட்கட்டமைப்பு அப்படின்னு இவர் பேசுகிறாரு. யார்? நம்ம புஷி ஆனந்த். ஆக்சுவலாக அதுதான் அவங்க வேலை. அங்கே வந்து என்ன பேசினார்? ஒரு 5 நிமிஷம் அவ்வளோ இருக்கும், அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. அடுத்து மதுரைக்கு இவர் போகிறார், ஷூட்டிங் போகிறார். என்ன சொல்கிறாரு? இங்கே வரும்போது என்ன சொன்னார்? ப்ரெஸ்ஸை பார்த்தப்போ இவர் இப்படின்னு போயிட்டார். திருச்சியில் இறங்கினோன்னா இவர் இப்படின்னு போயிட்டார். அங்கே பஸ்ஸில் மைக்கை நீட்டினோன்னா இங்கேன்னு கதவை முன்னார். இந்த வெள்ளம் பண்ணாரா? ஆனால் மதுரைக்கு ஷூட்டிங் போகிறப்போ இவர் என்ன பண்ணார்? நான் ப்ரெஸ்ஸிங் வான்னு ஓடி ஏதோ பேச போகிறார் போல, அரசுக்கு எதிராக. நான் சொல்லுங்கள், நான் மதுரைக்கு ஷூட்டிங் போகிறேன், யாரும் வந்து விடாதீர்கள் அப்படின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தலைவர் அந்த மாதிரி அவ்வளோதான் போயிட்டார். அங்கே போய் இறங்கி ஷூட்டிங் இதுக்கு முன்னாடி எப்படி போயிருப்பார்? இறங்குவார், கம்பெனி வண்டி வரும், இல்லாட்டி ஒரு வண்டி இருக்கும், ஏறி போயிடுவார். இவர் என்ன பண்ணார்? அவருடைய பிரச்சார வாகனத்தை கொண்டு வந்து, எதுக்கு ஷூட்டிங் பிரச்சார வாகனத்தில் போவீங்க, மேலே ஏறிக்கின்னு அதே மாதிரி கிளம்புனா போலீஸ் வந்து தடுத்துச்சு, அப்புறம் முடிஞ்சிச்சு. அப்போ இவங்க நோக்கம் என்ன? ரோட் ஷோ நடத்துறது. திருச்சியில் என்ன பண்ணார்? எனக்கு ரூமே தர மாட்டேங்கிறாங்க. சரி ரூம் தரல, ரூம் தந்தால் தான் என்ன கதையாகவும் தெரியுமே, ஜன்னல் கிண்ணல் பூந்தொட்டி கீந்தொட்டி எல்லாம் என்ன கதையாகவும் தெரியும்.
அது அரசின் காரணம் சொல்லிட்டீங்க. சரி, திருச்சியில் வேறு வீடே இல்லையா? திரைப்பிரபலங்கள் யாருக்கு வீடு இருக்காதா? இல்லை உங்கள் கட்சிக்காரங்க வீடு இருக்காதா? இல்லை கட்சிக்காரங்க தெரிஞ்ச பணக்காரங்க வீடு இருக்காதா? அங்கே போய் தங்குங்க. அது எப்படி போக முடியும்? எப்படி போனாலும் வருவாங்கல்ல. அஜித் குமார் வீட்டுக்கு எப்படி போனீங்க? யாருக்காவது தெரிஞ்சுதா? அந்த மாதிரி திருச்சிக்கு போங்க. இங்கே உக்காந்துட்டு இருப்பான் எங்கள் பனையூர் அலுவலகத்தில். ராஜேஷ் சொல்லுங்கள் ராஜேஷ், என்ன பண்ணுறீங்க? பனையூர் அலுவலகம் பூட்டி இருக்கிறது, உள்ளே இருக்கிறார் விஜய், சிற்று நேரத்தில் வந்து விடுவார் அப்படின்னு நின்றுட்டு இருப்பான். நீங்கள் கிளம்பி போயிருங்க. முன்னாடி போயிருந்தீங்கன்னா யாருக்கு தெரிய போகுது? போய் இறங்கி அந்த எங்கே ஒரு வீட்டில் தங்கிட்டு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி வண்டியை கொண்டு வர சொல்லி போயிருந்தீங்கன்னா ஒரு 1 hour லேட்டாக இருக்குமா? நீங்கள் நினச்சபடி 3 இடத்த முடிச்சிருக்கலாமா? ஆனால் உங்கள் நோக்கம் அது இல்லையே. உங்களுக்கு தான் பேச வராது, பிரச்சனையாச்சு. அப்போ ரோட் ஷோ தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க? அங்கே இறங்கி ஏர்போர்ட்டுக்கு வண்டியை வர சொல்லி இத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டில் வருவோன்னு அங்கே கொஞ்சம் பேர். நீங்கள் சொல்கிறபடி இந்த வழி நெடுகிலும் மக்கள் நின்று போல இந்த ஒரு 15, 10,000 பேர் அங்கே நிற்கிறான். அவனே தான் வண்டி கூட நடந்து வரான். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா 3 காருக்கு பிறகு ஒன்றுமே இருக்காது. இவங்க மொல்லமாக நடந்து அப்படியே போவாங்க. இது திட்டமிட்ட ரோட் ஷோ. அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட்டு 38,000. சரி ரைட்டு, 1,00,000 வச்சுக்கலாம். 1,00,000 பேர். ஆனால் நம்ம பத்திரிகையாளர்கள் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க? மாற்றம் வந்து விட்டது, 70 தொகுதிகள் ஜெயிப்பார்னு ஒருத்தர் சொல்லிட்டாப்புல, மூத்த பத்திரிகையாளர். அப்புறம் 25% இதுதான் பிரச்சனை. சரி, இதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா அவர் கூட போட்டி. நானும் ரோட் ஷோ போனேன் தெரியுமா அப்படின்னு யாரையும் தலைவரை நல்லா நடங்க நீங்கள் ரைட் லெஃப்ட்டு. திடீர்னு ஒரு பொண்ணு ஓடி வரும் தலைவரை தள்ளி விட்டுற போகிறீங்க. இழுத்து அணைச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும். அது கரெக்டாக அனுப்போங்க. போனோடனே அதுக்குன்னே அந்த பொண்ணு ஓடியாருது, உடனே கட்டி அனுப்பிச்சி இது பண்ணுறாரு. அப்படி லேடிஸ்க்கெல்லாம் கைத்திட்டு போகிறேன். அவனா ஜென்ஸு கை நீட்டினா வச்சுக்கப்படா அப்படின்ட்டு தாட்டி லேடிஸ். இப்படி தானே ரோட் ஷோ நடத்துகிறீங்க. இப்போ இங்கே கரூர்லேயும் கூட்டம் கூடும். ஏன்னா 30 விழா நடத்துகிற ஒரு செந்தில் பாலாஜி கஷ்டப்பட்டு ஆட்களை கொண்டு வருவாங்கலாம். பொதுமக்களுக்கு அந்த நேரத்துக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கும். ஆனால் இவர்கள் பண்ணது அது இல்லையே. 4 மணி நேரம் 5 மணி நேரம் பாவம் அந்த திருச்சி மக்கள். அவ்வளோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த இதை திட்டமிட்டு பண்ணி ஒரு டிராஃபிக் ஜாம் ஆனால் நீங்கள் மழை காலத்துலலாம் வெளியில் வந்திருப்பீங்கள்ல, ஒரு 6 மணிக்கு மழை பெஞ்சுன்னா எல்லாம் பிரிட்ஜுக்கிலையும் அதுக்கிலையும் நின்றுவோம். எங்கேயும் போக மாட்டான், வெளில வரமாட்டான். மழை விட்டோன்னே வரும் பாருங்க ஒரு டிராஃபிக் ஜாமு, எல்லாம் ஒரே நேரத்தில் வருவோம். சென்னையே ஸ்தம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இது. ஒன்று சார்ந்து டிராஃபிக் ஜாமு. நமக்கு தான் அது தானே வரும், வேறு எது வரும்? தலைவரை இட்டு கொண்டு போய் விட்றது தானே பெரிய மேட்ரு. இதுதான் மேட்ரு. அதனால் இந்த போட்டி அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. பிரச்சாரம் பண்ண இப்போ எடப்பாடி போகிறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போங்கன்னா யாரும் பண்ணுறது இல்லை. இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.